இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் படைப்பின் ஆண்டவர் தன்னால் மறுபடைப்பு செய்ய முடியும் என்கிற ஒரு காரியத்தை எரேமியாவுக்கு கற்றுக் கொடுத்து ஜனங்களுக்கு வரப்போகிற அழிவையும் எரேமியாவுக்கு வருகிற சதிகளையும் அதனைத் தொடர்ந்து எரேமியா ஜெபிக்கிறதையும் உள்ளடக்கியதாக இந்த அதிகாரம் முடிவடைகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் எரேமியாவை பார்த்து, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தையை நான் உனக்கு தெரிவிப்பேன்னு சொல்றாரு. அப்படியே அவர் சொல்றார், நான் குயவன் வீட்டுக்கு போனேன், இதோ அவன் திருகையிலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலேயே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வணைந்தான் என்று சொல்லி இங்கே இந்த அதிகாரம் தொடங்குகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் தேவன் தன்னை ஒரு குயவனாகவும் இஸ்ரவேல் தேசத்து அல்லது யூதா ஜனங்களை களிமண்ணாகவும் அதே போல இன்று நம்மையும் களிமண்ணாகவும் பூமியில் உள்ள எல்லாரும் எப்படி இருந்தாலும் குயவன் கையில் உள்ள களிமண்ணாகத்தான் இருக்கிறார்கள் என்கிற ஒரு சம்பவத்தை, காரியத்தை, உண்மையை இந்த பகுதியிலே ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியில் 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். குயவனாகிய கர்த்தர் ஆதியில முதல் சிருஷ்டிப்ப களிமண்ணில் எடுத்து அவர் அதை மனிதனாக உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனிதன் அவருடைய கைகளில் இருக்கும் பொழுதே கெட்டு போகிற காரியத்தை குறித்து இங்கே எரேமியா பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். திரிகையில், அதாவது அந்த சக்கரத்தில் களிமண்ணை எடுத்து வைத்து அந்த உயிரற்ற அந்த ஒரு குப்பை மேடு போல காணப்படுகிற களிமண்ல இருந்து கொஞ்சம் களிமண்ணை எடுத்துட்டு வந்து அது அவருடைய கைகளில் வைத்து அவருடைய இருதயத்தில் ஒரு அருமையான திட்டத்தை வைத்து கொண்டு அந்த சுழறுகிற சக்கரத்தில் வைத்து காலினால அந்த சக்கரத்தை இயக்குவித்து கைகளினால மண்ணை கைகளில் பிடித்து கொண்டு வணைகிற ஒரு காட்சியைத்தான் இங்கே எரேமியா பார்க்கிறார். அவர் கைகளில் கெட்டு போகும் பொழுது அவருடைய இருதயத்தில் ஒரு பிரதான நோக்கத்தை வைத்து கொண்டு அந்த களிமண்ணை கொண்டு ஒரு பானையை உருவாக்க நினைக்கிற அந்த குயவனுக்கு அந்த களிமண்ணானது வளைந்து கொடுக்க முடியாதபடி அது ரொம்ப இலகினதா இருந்துச்சுன்னா அதாலையும் பானையை உருவாக்க முடியாது. வளைந்து கொடுக்கக்கூடியதாக கைகளுக்கு, குயவனுடைய கைகளுக்கு ஏற்பது ஒத்துழைத்தது என்று சொன்னால் அவருடைய இருதயத்தில் உள்ள காரியங்களை கொண்டு அந்த பானையை அவர் உருவாக்க முடியும். இல்லைன்னு சொன்னா தூக்கி போடுகிறதற்கும் அவருக்கு உரிமை இருந்த போதிலும் கூட அவர் அதை திருத்தமாக வேறொரு பானையாக வணைந்ததாக இங்கே எரேமியா குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த சக்கரத்தில் சுழலுகின்ற களிமண்ணு தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள். இந்த வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆலயத்திற்கு சென்றால் மாத்திரம் அல்லது அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது மாத்திரம் ஆண்டவரை உருவாக்குகிறார் என்பது அல்ல. ஆண்டவர் எல்லா மனிதனையும் தன்னுடைய திட்டத்தின்படி உருவாக்குகிறதற்கு அவனுடைய வாழ்வினுடைய எல்லா பகுதிகளிலுமே அவர் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு அவருடைய திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் அவர் தீர்மானித்திருக்கிறபடி நம்மை அவர் வணையக்கூடியவராக அவர் இருக்கிறார். இந்த அதிகாரத்தில் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆதியில மனுஷனை உண்டாக்கின ஆண்டவர் தான் ஒரு குயவனை போல இருக்கும் பொழுது
மனிதர்கள் எல்லாரும் களிமண்ணாக இருக்கும் பொழுது களிமண் எப்படி குயவனிடத்தில் கேள்வியே கேட்க முடியாதோ அதே போல ஆண்டவர் மனிதர்களை அவருடைய சித்தத்தின்படி பிரதான நோக்கத்தின்படி ஒரு அருமையான ஒரு இருதயத்தில் ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு உருவாக்க நினைக்கிறார். அவன் கைகளிலே கெட்டு போகும் பொழுது தூக்கி எறிவதும் மறுபானையாக அது திருத்தம் செய்து உருவாக்குகிறதும் அவருடைய கைகளில தான் இருக்கிறது என்கிற காரியத்தை இந்த அதிகாரத்தில் எரேமியா முன்வைத்து தொடங்குகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்களும் என் கைகளில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாக ஒரு ராஜ்யத்திற்கு விரோதமாக சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்களின் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று சொல்லி தன்னுடைய சுதந்திரத்தை இங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். மனிதனுக்கு எப்படி ஒரு ஃப்ரீவில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அவர் கட்டாயப்படுத்தி எந்த ஒரு மனிதனையும் தனக்குள்ளாக இழுத்து கொள்ளாதபடி அவனே தன்னை அர்ப்பணித்து வரும்படியாக அவனுக்கென்று ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறது போல ஆண்டவர் தன்னுடைய காரியங்களிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தோடு கூட மனிதனுடைய வாழ்விலை செயலாற்றுகிறதை இந்த பகுதி காண்பிக்கிறது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என்னாகமும் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். யாக்கோபு 1:17 பின்பகுதியில் அவரிடத்துல யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை அப்படின்லாம் சொல்லி ஆண்டவரை குறித்து சொல்லி அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், நம்மை குறித்து அவருடைய எண்ணங்கள் ஆகியவையை மாற்றிக்கொள்ளக்கூடிய உரிமையை அவரிடத்துல இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தமது எண்ணத்தையும் அறிவிக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களையும் எச்சரிப்புகளையும் மாற்றிக்கொள்ளுகிற உரிமை அவரிடத்தில் இருக்கிறது என்கிறத இங்கே எரேமியாவின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எப்படி ஒரு யோனாவை கொண்டு வலுக்கட்டாயமாக தர்சீசுக்கு போனவனை அங்கே கடல்ல தூக்கி போட வச்சு அங்கே மீனினால விழுங்க வைத்து 3 நாட்கள் மீனின் வயிற்றில் இருக்கும் பொழுது அவன் மன்னிப்பு கேட்டு ஜெபித்த பொழுது கரையில் அந்த மீனானது அவனை கொண்டு கக்கி விடும்படியாக செய்து மீண்டுமாக நினிவேக்கு போய் அவர்களுடைய பாவத்தை சொல்லி இந்த நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்கிற தீர்க்க தரிசனத்தை சொன்ன போதிலும் கூட அங்கே இருக்கக்கூடிய ஆளுகிறவர்கள், ஜனங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் புசியாமலும் குடியாமலும் இருந்து கதறுகிற நேரத்தில் எப்படி சொல்லப்பட்ட எச்சரிப்பிலிருந்து ஆண்டவர் மனம் மாறினாரோ அதே போல ஆண்டவர் மனம் மாறுகிறதற்கு அவருக்கு சுதந்திரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது என்பதை இந்த பகுதிகள் நமக்கு விளக்குகின்றன. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரையிலும் பார்த்தோன்னு சொன்னா, துன்மார்க்கன் தன் எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை கை கொண்டு நியாயத்தை நீதியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், சாவதில்லைன்னு ஆண்டவர் சொல்றார். அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ என்று சொல்லி இங்கே ஆண்டவர் கேட்கிறார். அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார். அவனை பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன்லாம் சொல்லி ஒரு ஜாதிக்கு விரோதமா ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமா ஆண்டவர் சொல்லி இருந்த போதிலும் அவன் தன்னுடைய அந்த பாவங்களை விட்டு திரும்பி ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டு நியாயத்தை நீதியும் செய்தார், அவன் சாவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்யும் சகல அருவருப்புகளின் படியும் செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை, அவன் செய்த தன் துரோகத்தினாலேயும் அவன் செய்த தன் பாவத்திலையும் சாவான்.
நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலை செத்தால் அவன் செய்த தன் அநீதி நிமித்தம்தான் அவன் சாவான். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தை நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்பி இருக்கிறபடியினால அவன் பிழைப்பான், அவன் சாவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதைதான் இங்கே கட்டுவேன் நாட்டுவேன் சொல்லி ஒரு ஜாதியை குறித்து நான் சொல்லி இருந்தாலும் கூட அவங்க என் சத்தத்தை கேளாம என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தா நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் வாக்கு கொடுத்தார அந்த நன்மையை செய்யாதபடிக்கு நான் மனம் மாறுவேன் என்கிற தன்னுடைய சுதந்திரத்தை எரேமியாவின் மூலமாக தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறத பார்க்கிறோம். உலக சூழ்நிலைகளின் மத்தியில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்கள் மூலமாக, சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள் மூலமாக, சந்திக்கிற ஒவ்வொரு போராட்டங்கள் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தின்படி ஒரு முழு அவருடைய நோக்கத்தின்படி நம்மை உருவாக்க, பிரதான அவருடைய நோக்கத்தின்படி நம்மை உருவாக்க நினைக்கிறார். எந்த அளவுக்கு நாம் வளைந்து கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய மனதில் தோன்றின ஒரு அருமையான ஒரு மண்பாண்டமாக நாம் உருவாக்கப்பட முடியும். ரோமர் 9 21 ரோமாபுரிக்கு பவுல் எழுதுகிறார், அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவரை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ அப்படின்னு அவர் கேட்கிறார். 2 தீமோத்தேயு 2:21 ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளுக்கும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்திற்குரிய ஒரு பாத்திரமாக இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு கணத்திற்குரிய ஒரு பாத்திரமாக எஜமான் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கைகளிலே எடுத்து பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாகத்தான் நம்மை உருவாக்க நினைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் விளையாடுகிற அல்லது பொழுதுபோக்குக்காக நம்மை உருவாக்குகிற ஒரு ஆண்டவர் அல்ல. ஒரு குயவன் தன்னுடைய தொழிலை எத்தனை கருத்தோடு கூட அவன் செய்கிறானோ, அவனுடைய இருதயத்தின் நோக்கமெல்லாம் இந்த களிமண்ணை இப்படிப்பட்ட ஒரு உருவமாக, ஒரு பானையாக, ஒரு அருமையாய் உருவாக்கிவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் அந்த தொழிலை அவ்வளவு அக்கறையோடு கூட செய்கிறது போலதான் நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவர் அத்தனையாய் கிரியை செய்யும்படியாக விரும்புகிறார். விட்டு கொடுக்கிற மாத்திரத்திலே அவருடைய சித்தத்தின்படி நாம் உருவாக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படுவோம். அதைத் தொடர்ந்து 16 நான் அவர்களுக்கு அவருடைய தேசத்தை பாழாக்கவும் என்றென்றைக்கும் ஈசலிட்டு நிந்திக்கும் நிந்தையாக்கவும் செய்யும்படி இப்படி செய்கிறார்கள். அதை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து தன் தலையை துளுக்குவான். அவர்களுக்கு அதற்கு முந்தின வசனத்தில் சொல்றாரு, நான் கொண்டல் காற்றை அதுக்கு அடுத்த வசனத்தில் பறக்கடிக்கிறது போல நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பறக்கடிப்பேன். தேசத்தை பாழாக்குகிறதற்கும் அந்த விசிலடித்து கூப்பிட்டு நிந்தை செய்கிறதற்கும் அவர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு திரும்பாதபடியினால அவர்கள் செய்கிற விக்கிரக வழிபாடுகளின் நிமித்தமாக பூர்வ பாதைகளை விட்டுட்டு வேற வழிகளில் அவங்க செல்லும்படியாக, இடறி செல்லும்படியாக அவர்கள் வழிபட்ட தெய்வங்கள் அதை செய்து முடித்து விட்டன. ஆகவே இப்படிப்பட்ட அழிவு உறுதியாக வரும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் மற்றவர்கள் விசிலடித்து நிந்திக்கிற அளவிற்கு ஈசலிட்டு நிந்திக்கும் நிந்தையாக்கவும் அவருடைய தேசத்தை பாழாக்கவும் நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போறேன். பார்க்கிறவெல்லாம் தலையை துலுக்கி அவர்கள் அத்தனை ஏளனப்படுத்துவார்கள் என்கிற காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 18 எரேமியாவுக்கு ஒரு சதி திட்டம் நடக்குது. எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள், ஆசாரியனிடத்தில் வேதமும் ஞானிகளிடத்தில் ஆலோசனையும் தீர்க்கதரிசிகளிடத்தில் வசனமும் ஒளிந்து போகல, இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினால வெட்டி போடுவோம் வாருங்கள் என்கிறார்கள். அவர்கள்ட்ட நிறைய ஆசாரியர்களை வச்சிருக்கிறாங்க, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வச்சிருக்கிறாங்க, நிறைய ஞானிகளை வச்சிருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் பொய் தீர்க்கதரிசிகள் எல்லாம் வச்சிருக்கிறதுனால எரேமியா கொஞ்சம் கடினமாய் பேசுகிறபடினால, சமாதானத்தை குறித்து பேசாம இருக்கிறபடினால அவனை வெட்டி போடுவோம் என்று சொல்லி
அவர்கள் ஒரு சதி திட்டம் தீட்டுகிற நேரத்தில் கர்த்தரினுடைய சித்தத்தை அறிந்து இங்கே எரேமியா கீழே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, நன்மைக்கு அவர்கள் தீமை செய்கிறாங்க. ஆண்டவரே, நான் அவர்களுக்காக உம்முடைய உக்கிரத்தை மாற்றுகிறதற்கு நீங்க எத்தனை தரமோ ஜெபிக்க வேண்டாம்னு சொன்ன போதிலும் கூட நான் உமக்கு முன்பாக நின்றதை நீங்க நினைத்தருளுங்க. அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பஞ்சத்தையும் அவர்களை பட்டயத்துக்கு இரையாக்கி மனைவிகளை பிள்ளையற்றவர்களாக்கி விதவைகளாக்கி அவருடைய புருஷர்களை கொலை செய்யப்பட்ட அவருடைய வாலிபர்கள் யுத்தத்தில் பட்டயத்தினால மடியக்கூடிய ஒரு காரியத்தை அவர்களுக்கு செய்யும். சடிதிகளை இப்படிப்பட்ட அழிவுகள் அவர்கள் மேல வரட்டும் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து அங்கே எரேமியா ஜெபிக்கிறான். இது ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து எரேமியா ஜெபித்தபடியினால எரேமியாவின் நாட்களிலேயே அவர்கள் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இந்த ஜெபத்தில் காணப்பட்ட அத்தனை காரியங்களும் நேபுகாத் நேச்சாரினால நடத்தப்பட்ட யுத்தத்தில் நடந்தேறினதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த அதிகாரத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து ஜபிக்கிற எரேமியாவையும் ஜனங்களுடைய பெருமையையும் அவர்கள் வழிவிலகி போனதினால் உண்டாகிற அந்த சிறையிருப்பின் காரியங்களையும் தேவனுடைய சுதந்திரத்தையும் நாம் அறிந்து கொண்டோம். இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறபடியினால கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே அந்த சக்கரத்தில் சுழலுகிற ஒரு களிமண்ணை போல எங்களுடைய வாழ்வினுடைய எல்லா பகுதிகளிலும் நீர் ஒரு அக்கறை உள்ள ஒரு குயவனாக இருந்து உம்முடைய இருதயத்தில் தோன்றி இருக்கிற திட்டத்தின்படி நன்மையின்படி எங்களை உருவாக்க நினைக்கிறீங்க. விட்டு கொடுத்து உருவாக்கப்படுகிறதற்கு எங்களை அர்ப்பணித்து வாழ உம்முடைய கரங்களில் தருகிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே தம்முடைய சித்தத்தின்படி நம்மை மறு சீரமைப்பு செய்வாராக, மறுபடைப்பு செய்வாராக. ஆமென்.